Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட Mr. Santosh sir இருக்காரு, a client from Porur. Sir வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அகாடமில நம்ம வெஹிக்கிள்ல கத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. So sirக்கு today first day of class and task number 2 gaining the steering control. ஒரு beginnersக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா steering control தான். ஒரு straight roadல நம்ம steering hold பண்ணோம் அப்படினா அவங்க டிரைவ் பண்ணிடலாம். பட் ஒரு steering control வந்து ஒரு turningsல, ஒரு curvesல, ஒரு bends-ல அவங்களோட கண்ட்ரோல் எப்படி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு டர்ன் பண்ணனும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணனும். So இந்த விஷயம்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அகாடமில ஒரு பிரீஃபான நாலேஜ் நம்ம பிகினர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் டைமென்ஷன்னா என்ன, ஸ்டீரிங்கோட டர்னிங் மெத்தட், அதாவது கிராஸ் ஓவர் மெத்தட், ஷஃபிள் மெத்தட் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நான் தியரிட்டிக்கலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கலாவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நீங்க இந்த நேம் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் ஆஃப் கோன்ஸ்ல இன் பிட்வீன் 15 feet ஆஃப் கேப், அதாவது நம்மளோட வெஹிக்கிள் உள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி அந்த கேப் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் ஆஃப் கோன் 12 sets ஆஃப் கோன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் ஹி ஹேஸ் டு டிரைவ் லைக் அ ஸ்னேக். ஒரு ஸ்னேக் எப்படி மூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்கா மோஷன்ல தான் மூவ் பண்ணும். ஸோ அதே மோஷன்ல ஹி ஹேஸ் டு டிரைவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 ரைட் டர்னிங்ஸ் as well as 6 லெஃப்ட் டர்னிங்ஸ், அந்த மாதிரி ஒரு 4 sets பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் 100% பெர்ஃபெக்ட்டா கெயின் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் செஷன் எப்படி போகுது, சார் எப்படி இந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் செஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ரெட் கோன் ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் த வெஹிக்கிள். ஸோ நவ் இஸ் எக்விப்டு நவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இன்டீரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ் சார், ஸ்டார்ட் த ஸ்டீரிங். டர்ன் ரைட் ஹியர் நோ, ஃபுல் ரைட். வெரி குட், பர்ஃபெக்ட். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் அகைன், கிராஜுவல் ஸ்ட்ரைட். எஸ், டர்ன் லெஃப்ட் ஹியர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் சார் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஹியர் அகைன் ஸ்ட்ரைட் த ஸ்டீரிங் ஹியர். ஒன்ஸ் நம்ம அந்த அப்ஸ்டக்கிள் தாண்டினதுக்கு அப்புறமே ஹி ஹேஸ் டு ஸ்ட்ரைட் த ஸ்டீரிங். வெரி குட் சார், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க. ஹியர் அகைன் டர்ன் ஃபுல் லெஃப்ட் ஏனோ. ஸோ இந்த அப்ஸ்டக்கிள் நம்ம தாண்டின அடுத்த மொமெண்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் மேக்கிங் அ டர்ன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோனுக்கும் நம்மளோட வெஹிக்கிளுக்கும் அந்த ஸ்பேஸில் நம்ம கரெக்டாக மூவ் பண்ண முடியும். எஸ் சார், அகைன் ஃபுல் ரைட் ஏனோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், the rule is you should not press the brake. வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெஹிக்கிள் கொலாப்ஸ் ஆகும். அவருக்கு எந்த ரொட்டேஷனில் இருக்காருன்றத டவுட் வரும். ஸோ வித்தவுட் ஸ்டாப்பிங் த வெஹிக்கிள் அந்த ஃப்ளோலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங்ஸில் ஹி கேன் மேனேஜ் ஈஸிலி. ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ் சார், அகைன் ஃபுல் லெஃப்ட் ஹியர். ஸோ இதோட எக்ஸ்டீரியர் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்னேக் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரியே மூவ் ஆகும். ஆஸ் அ டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராக ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல்ஸ். என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா அவரே இண்டிபெண்டண்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நான் ஒரு 2 times ஒர்க் நான் பண்ணி காமிச்சேன். அவர் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் மெத்தட். கிராஸ் ஓவர் மெத்தட் அப்படின்றது ரைட் திருப்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் டவுன், ரைட் ஹேண்ட் அப், லெஃப்ட் திருப்பும்போது ரைட் ஹேண்ட் டவுன், லெஃப்ட் ஹேண்ட் அப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக குயிக்காக திருப்பி ஃபஸ்ட்டு செட்டை ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தட் ஆரஞ்ச் கோன் he is starting now, turning right here first. next obstacle தான அடுத்த moment he has to make a left turn here. ஸோ நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ் இந்த இடத்துல நம்ம லீவ் பண்ணியிருக்கோம். இந்த டாஸ்க் மூலியமாக அவர் கெயின் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட லென்த் விட்டு ஸ்பேஸ் தெரியும். எந்த இடத்துல டர்ன் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணணும், வெஹிக்கிள் எப்போ ஸ்ட்ரைட் ஆகுது, எப்போ டர்ன் ஆகுது, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பிகினருக்கு கல்டிவேட் பண்ணுறோம். இந்த ஹேபிட்ஸ் தான் நம்ம மெயினாக கல்டிவேட் பண்ணணும் ஒரு பிகினர்ஸ்க்கு. கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ டர்னிங்ஸில், ரெசிடென்ஷியல் ஏரியா டர்னிங்ஸ்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் பண்ணும்போது அவருக்கு அந்த ஹேபிட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் மூவ் பண்ணும்போது ரைட்டில் அந்த கோன் ஸ்டிக்ஸு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த இடத்துல நம்ம திருப்ப ஆரம்பிக்கணும், எங்கே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 100% ரிசல்ட்டை இந்த இடத்துல அவர் ப்ரொவைட் பண்ணுறாரு. இந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டராக ஃபஸ்ட் நான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர் என்ன விஷயம் பண்ணணும், என்னெல்லாம் கற்றுக்கிறாரு அப்படின்றத. நெக்ஸ்ட்டு திங் நான் ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மோர் தென் 4 to 5 times இந்த இடத்துல அவர் பண்ணும்போது ஒரு 48 டர்னிங்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் அவர் பண்ணுவார். ஸோ இது அப்படியே நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணும்போது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஒரு பிகினர்ஸ்க்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறதுக்கு உண்டான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட்ஸில் அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ த சேம் கான்செப்ட், த சேம் ப்ரொசீஜர் வி ஆர் ஃபாலோயிங் ஆன் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொசீஜர்டாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆல்ரெடி அவங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆன் தி ரோட்ஸில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரிசல்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்களுமே ஒரு இடத்துல போய் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். அண்ட் மெயின்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது, அவங்களே தான் பண்ணுறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணும்போது மட்டுமே தான் அவங்களோட டிரைவிங் லெவல் எப்படி இருக்குது, அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வரும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.